Hey guys, good morning. I'm Gopi, your instructor. Okay, so having 14 plus years of experience in web development. Okay, so இன்னைக்கு நம்மளோட கோர்ஸ் நம்மளோட கிளாஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸோட ரோட் மேப். ஓகே, நம்ம என்னென்னாலும் லேர்ன் பண்ண போகிறோம், என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக லேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கோர்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம எப்போ என்ன லேர்ன் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, இதை எதுக்காக லேர்ன் பண்ணுறோம், ரியல் டைமில் இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதா என்ன பண்ண போகிறோம், நம்ம லேர்ன் பண்ணவே போகிறோம். ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து அப்படின்னா தான் அதுக்கு மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம், இதுக்காக தான் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்டே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, நம்மளோட செஷனில் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அப்படின்னா யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணிலாம் கேட்கறது கிடையாது, அதுக்கு தனியாக நம்மளுக்கு செஷன் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ சைலண்டாக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, இது ரெண்டு பேருக்குமே தான், ஆன்லைன் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்லைன் அட்டன் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் அட்டன் பண்ணுறீங்க, உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியாது, பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சேட்லையாவது பிங் பண்ணுங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அப்போதான் எனக்கு தெரியும், நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி எந்த லெவலில் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சப்போஸ் யாரும் சொல்லலை அப்படின்னா ஓகே, இதை வந்து இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு தெரியும். இல்லை சொன்னீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அதனால சைலண்டாக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்லேயும் தான் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ உங்களோட செஷன் வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும், இன்ட்ராக்ஷன்ஸாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானே அந்த பக்கம் உட்காந்துருக்கிறேன், இங்கே ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே என்னோட மைண்ட் வேறு எங்கேயோ போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். அண்ட் ஆல்சோ நம்மளோட செஷன்ஸில் வந்து நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்கு போகுது. ஓகே, இப்போ நீங்கள் லேர்ன் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் மட்டும் லேர்ன் பண்ண போகிறது இல்லை. நம்மளோட மெயின் கோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆங்குலர். பட் ஆங்குலருக்கு முன்னாடியும் நிறைய தெரிஞ்சிருந்துருக்கணும், ஆங்குலருக்கு பின்னாடியும் நிறைய தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகே, அதெல்லாம் என்னங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆங்குலர் கோர்ஸ் மட்டும் கிடையாது. இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாக்னே சொல்லலாம் ஆக்சுவலி. ஓகே, ஸோ நான் சொல்கிறேன் ஃபுல் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். ஸோ நம்ம லேர்ன் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் வெப் டெவலப்மெண்ட். கரெக்டாக நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம், வெப் டெவலப்மெண்ட் தான் லேர்ன் பண்ணுறோம். வெப் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரௌசர் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் என்ன சொல்லுவோம், நம்ம வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் அப்ளிகேஷன்னா எதை சொல்கிறோம், நம்ம வாட்ஸ்அப், மொபைலில் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், யூடியூப், இதெல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம மொபைல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதெல்லாம் என்ன ஓஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கு, நம்மளுக்கு ஒரு மொபைல் ஓஎஸ்ல வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால அந்த அப்ளிகேஷன் சொல்கிறோம் மொபைல் அப்ளிகேஷன் சொல்கிறோம். இங்கே இருக்கிற இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த எடிட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் விண்டோஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஏன்னா இது வெளியில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் ரன் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம லேர்ன் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷன் என்ன கேட்டகரிக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன கேட்டகரிக்குள்ளே வரப்போகுது, வெப் டெவலப்மெண்ட்ல வரப்போகுது. ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரௌசர் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ ப்ரௌசர் மட்டும் கிடையாது, ப்ரௌசர் பின்னாடியும் கொஞ்சம் ஸ்டஃப் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, அப்போ ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு 3 டயர் ஆர்கிடெக்சர் நம்ம என்ன பண்ணலாம், அதை டிவைட் பண்ணலாம். மினிமம் 3. ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாள் டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ சின்ன சின்ன மைக்ரோ சர்வீசஸாக எவ்வளோ நாள் டிவைட் பண்ணலாம். பட் ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மினிமம் 3 டயர் ஆர்கிடெக்சர் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, டயர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரண்ட் ஹேண்ட். டயர் 1 என்ன, இட்ஸ் அ ஃப்ரண்ட் ஹேண்ட். Okay, so number 1. So tier 2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா it's a middleware. Okay, tier 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா it's a back end. So இப்படி மூணா நீங்க என்ன பண்ணிக்கிட முடியும், உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்க டிவைட் பண்ணிக்கிட முடியும். ஓகே, ரைட். இதுல ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, மிடில்வேர்னா என்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, மேஜரா நம்ம எங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட இன்னைக்கு செஷனா இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எனி ஐடியா வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட்? கைஸ் மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க, யாருக்கா ஆன்சர் தெரியும் அப்படின்னா. வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட்? எனி கெஸ்? HTML, CSS, JavaScript. Sorry? HTML, CSS, JavaScript இதெல்லாம் சேர்ந்து ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவாங்க.
ஓகே ஃபைன். அது வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட்? யூசர் சைட் பார்க்கறது சார். வெரி குட். அதர்ஸ் வேற யாராவது? சரி. ஸோ வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாட் ஆர் த திங்ஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டிங் ஃப்ரம் யுவர் ப்ரௌசர் இஸ் கால்ட் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, உங்களோட ப்ரௌசர்ல இருந்து டைரக்டா என்னென்ன திங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அதான் என்ன சொல்றோம், ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ கிளைண்ட் சைட். ஓகே, ஃப்ரண்ட் எண்டுக்கு another one நேம் என்ன? இட்ஸ் அ கிளைண்ட் சைட். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ சர்வர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இது ஏன் கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், இந்த ரெண்டையும் ஏன் சர்வர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிளைண்ட் சைடு அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளைண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யுவர் ப்ரௌசர். ஓகே, கிளைண்ட் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, யுவர் ப்ரௌசர். அப்போ கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னா மீனிங் என்ன, இட்ஸ் அ ப்ரௌசர் சைடு. அப்போ ப்ரௌசர் சைட்ல எக்ஸிக்யூட் ஆகிற திங்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், இட்ஸ் அ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த ப்ரௌசர் பின்னாடி ஒரு ஆப்ரேஷன் நடக்குது பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபைல் அப்லோட் பண்றீங்க, இல்ல ஒரு ஃபைல் வந்து மூவ் பண்றீங்க, இல்ல ஒருத்தர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ண உடனே அவரோட கிரெடென்ஷியல்ஸ் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு பேக் எண்ட்ல சம் ஆத்தென்டிகேஷன்ஸ் ஆத்தரைசேஷன் செக் பண்றோம். இப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரௌசர் பின்னாடி நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, விச் மீன்ஸ் சர்வர்ல வச்சு சம்திங் எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், சர்வர் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளோட மேஜர் போர்ஷன் இந்த கோர்ஸ்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் ஃப்ரண்ட் எண்டா தான் இருக்க போகுது. ஏன்னா ஆங்குலர் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி. ஓகேவா, ஸோ நம்ம மேஜர் எங்க ஒர்க் பண்ண போறோம், ஃப்ரண்ட் எண்ட்ல தான் ஒர்க் பண்ண போறோம். விச் மீன்ஸ் எங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ப்ரௌசர்ல தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ கிளைண்ட் சைட் டெக்னாலஜிஸ் எல்லாமே எங்க இருந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க www.facebook.com சொல்லிட்டு இந்த அட்ரஸ் பார்ல போட்டு என்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெக்வஸ்ட் இங்க போகும், facebook.com போகும். facebook.com போயிட்டு அந்த ஹோம் பேஜ் வரணும் பார்த்தீங்களா, அந்த ஹோம் பேஜ் டவுன்லோட் ஆகும்போதே அந்த பேஜுக்கு தேவையான HTML, CSS, JavaScript எல்லாமே உங்க சிஸ்டம்ல என்ன ஆகும், டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு அவங்க சிஸ்டம்ல இருந்து தான் அந்த HTML, CSS, JavaScript எல்லாமே என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். விச் மீன்ஸ் உங்க ப்ரௌசர்ல இருந்து தான் அது என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் அ கிளைண்ட் சைட், இட்ஸ் அ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டோல் பண்ணிருங்க. உள்ள போயிருங்க. ஓகேவா, ஸோ புரியுதா. அப்போ கிளைண்ட் சைட் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது எல்லாமே எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது, கோட் எல்லாமே எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது, நம்மளோட ஓன் ப்ரௌசர், நம்மளோட ப்ரௌசர்ல இருந்து தான் என்ன ஆகும், கோட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த கிளைண்ட் சைட் டெக்னாலஜிஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஏதாவது சர்வரோட ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோ நீட். சர்வர்ல இருந்து கோட் டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகுறது, கம்பைல் ஆகுறது எல்லாமே எங்க வச்சுதான் நடக்க போகுது, நம்ம ப்ரௌசர்ல வச்சுதான் நடக்க போகுது. அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, இட்ஸ் அ கிளைண்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது டைரக்டா யூசர்ஸ் கிட்ட இன்டாக்ட் பண்றது பாத்தீங்களா, அதான் என்ன சொல்றோம், இட்ஸ் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ பேக் எண்ட் அப்படிங்கிறது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். எல்லா கோடுமே எங்கிருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும் சொல்லிட்டீங்கன்னா, எங்கிருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும், சர்வர் சைட்ல இருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அந்த சர்வருக்குன்னு தனியா ஒரு என்விரான்மெண்ட் செட்டப்ஸ் பண்ணணும், அதுக்குன்னு தனியா ஒரு கம்பைலர் இருக்கணும், அதுக்குன்னு தேவையான கொஞ்சம் சர்வர் செட்டப்ஸ் எல்லாமே இருக்கணும். இருந்தாதான் அந்த கோடு என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா, ரைட். ஸோ இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம், ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, ஸோ ஒருத்தருக்கு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹி இஸ் அ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். ஒருத்தருக்கு பேக் எண்ட் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா அவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹி இஸ் அ பேக் எண்ட் டெவலப்பர். ஒருத்தருக்கு ஃப்ரண்ட் எண்டும் தெரியும் பேக் எண்டும் தெரியும் அப்படின்னா ஹி இஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, ஸோ ஒருத்தர் கொண்டு போயிட்டு ஒரு கிளியரான ப்ராஜெக்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இது எனக்கு பண்ணி கொடுங்கன்னா அவர் ஒருத்தராலே ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் சேர்த்து பண்ண முடியும் அப்படின்னா அவர் தான் யாரு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, அவருக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தெரியும், ப்ரௌசர் சைடு ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நான் பண்றேன், நான் இங்க இருந்து ரெக்வஸ்ட்லாம் அனுப்பிச்சுட்ருக்கேன், பின்னாடி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா அவர் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். ஓகே, ஒரு டெவலப்பரோட ஃபர்ஸ்ட் கோலே என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகேம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா தான் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ ஒரு பேக் எண்ட் தெரியும் அப்படின்னா, ஓகே, இப்போ நீங்க வரும்போதே எனக்கு ஆல்ரெடி நான் ஜாவால ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல டாட்நெட்ல ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த கோர்ஸ் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னவா மாறிடுவீங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா மாறிடுவீங்க. புரியுதா? ஓகே, இல்ல நான் இப்பதான் என்னோட கோர்ஸ் வந்து நான் என்னோட இது கேரியரை இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுல எந்த இடத்துல உங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்றது பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல ஸ்டார்ட் பண்றது தான் இருக்கையிலே பெட்டரா இருக்கும். Okay, so let's start with front end. After that, gaining a 4 years experience, you can become a full stack developer.
ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் அண்ட் அப்படிங்கிறதுக்கு there are plenty of things. ஓகே, எக்கச்சக்க டெக்னாலஜிஸ் இருக்கு, எக்கச்சக்க பேக் அண்ட் லாங்குவேஜஸ் இருக்கு, எக்கச்சக்க டேட்டாபேசஸ் இருக்கு. பட் ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் ஃபிக்ஸட், ரொம்பவே கம்மியா தான் அந்த இடத்துல இருக்கு. ஓகே, ப்ரௌசர் சைடில் எக்ஸிக்யூட் ஆக போற ஒரே லாங்குவேஜ் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டா தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ யூஐக்காக நம்ம ஒரே லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ண போறோம்னா HTML தான் யூஸ் பண்ண போறோம். வேற வழியே கிடையாது. நீங்க ஒரு பட்டன்ஸ் எடுத்துட்டு வரணும்னா HTML வழியா மட்டும்தான் பட்டன் என்ன பண்ண முடியும், எடுத்துட்டு வர முடியும். வேற லாங்குவேஜே கிடையாது. ஓகே, அது மாதிரி என்னோட அப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா CSS வழியா தான் எடுத்துட்டு வர போறேன். ஸோ ரொம்ப ஃபிக்ஸட் இந்த இடத்துல. ஓகேவா? ரைட். ஸோ புரியுதா? அப்போ ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கிளைண்ட்ஸ் என்ன, சர்வர்ஸ் என்ன. அண்டர்ஸ்டாண்ட்? எனி டவுட்ஸ் இதுல? கிளியர் தானே? சரி. அப்போ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும், என்னென்ன நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்க ஒரு பேஜ் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுள் டிரைவ் கூட என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெப் அப்ளிகேஷன் தான். ஏன்னா ப்ரௌசர்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த வெரி ஃபர்ஸ்ட் திங், அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கு, அந்த யூஏ கிரியேட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் வேணும். கரெக்டா? இங்க இருக்கிறது தான் நம்ம எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி ஒரு கியர் ஐக்கான் வேணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு லோகோ வரணும், இந்த பக்கம் ஒரு சர்ச் ஐக்கான் ஒன்று இருக்கணும், எனக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு பட்டன் வேணும். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும் இல்லையா? இதெல்லாம் நம்ம ப்ரௌசர் கொண்டு வந்து தான் அந்த பேஜை கிரியேட் பண்ண முடியும். அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் அந்த வெப் பேஜை கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இடத்துல HTML தெரிஞ்சிருக்கணும். HTML வச்சு தான் அந்த பேஜை நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். நம்மளுக்கு என்னென்ன பட்டன்ஸ் இருக்க போகுது, எத்தனை பேராகிராஃப், என்னென்ன சிமாண்டிக் எலமெண்ட்ஸ், நான் சிமாண்டிக் எலமெண்ட்ஸ்லாம் உள்ள இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளோட கோர்ஸ்ல எப்பவுமே நம்ம என்ன லாங்குவேஜ் லேர்ன் பண்றோமோ அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் எடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம யூஸ் பண்ண போறோம். அது மாதிரி HTML அது லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா HTML5. ஓகே, ஸோ மேபி கொஞ்சம் பேருக்கு HTML தெரிஞ்சிருந்திருக்கும், கொஞ்சம் பேருக்கு மேபி தெரியாம இருந்திருக்கலாம். பட் தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த இடத்துல தெரியாத இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கூட என்ன பண்ற மாதிரி இருக்கும், லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். அப்ப HTML வச்சு என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு பேஜை கிரியேட் பண்றதுக்கான என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, அந்த எலமெண்ட்ஸோட பிஹேவியர் என்ன, அதுல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா என்ன பண்ண போறோம், இதுல லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். சப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு, அதோட பர்பஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம டெவலப்பர் who we are அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா we are the web developers, not designers. ஓகே, ஸோ ஒரு வெப் டெவலப்பருக்கு இந்த HTML ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இன்புட் எலமெண்ட்ஸ். ஓகேவா? விச் மீன்ஸ் நீங்க ஒரு பெரிய ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம்ல என்னென்ன வேஸ்ல வந்து நம்மளால யூசர்ல இருந்து இன்புட்டை வாங்க முடியுமோ அதுக்கு யூஸ் பண்ற எலமெண்ட்ஸ் தான் என்ன சொல்றோம், நம்ம இன்புட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் யூசர் நேம் என்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன வேணும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். ஒருத்தர் பாஸ்வேர்டு என்டர் பண்ண போறாரு அப்படின்னா அவர் என்டர் பண்ணும்போதே அந்த பாஸ்வேர்டு யாருக்கும் வெளியில என்டர் பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. எல்லாமே எப்படி வரணும், டாட்டா வரணும். பை டிஃபால்ட்டா ஸ்டார்லாம் கொண்டு வர முடியும், ஜாவா ஸ்கிரிப்ட் வழியா எடுத்து வர முடியும். பை டிஃபால்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டீங்கன்னா டாட்டா வரும். ஸோ அதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் பாக்ஸ் வேணும். ஸோ யூசர்ட்ட வந்து நான் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஷன் வந்து ஒரு ஆப்ஷனை தான் நான் செலக்ட் பண்ண வைக்க போறேன் அப்படின்னா ரேடியோ பட்டன் யூஸ் பண்ண போறோம். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்து மோர் தென் ஆப்ஷன்ஸ் நான் செலக்ட் பண்ண வைக்க போறேன்னா செக் பாக்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி, அந்த எலமெண்ட்ஸ்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, அதை எப்படி வேலிடேஷன்ஸோட அப்ளை பண்ண போறோம். ஓகே, அந்த ஃபீல்டை வந்து பிளாங்கா விட்டுட்டு சப்மிட் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் சொல்லிட்டு ஒரு வேலிடேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே எதில் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா எதில் பண்ண போறோம், HTML5ல பண்ண போறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அஸ் அ டெவலப்பரா இன்புட் எலமெண்ட்ஸை பத்தி நீங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அதுதான் பின்னாடி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ HTML5 முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேஜை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அந்த பேஜ்ல நான் என்ன சொல்றேன், என்னோட இந்த லோகோவுக்கும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் நடுவில் இவ்வளோ ஸ்பேஸ் வரணும், என்னோட லெஃப்ட் போர்ஷன் வந்து இதோட எண்ட் ஆயிடணும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே யூனிஃபார்மா ஒரே லைன்ல எனக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜை நம்ம கொஞ்சம் அலைன்மெண்டோட அண்ட் இந்த மேக்கப்லாம் பண்ண போறோம். கொஞ்சம் கலர்ஸ், கொஞ்சம் ஃபிக்ஸட் ஹைட் அண்ட் வித் எல்லாம் கொடுத்து அழகா என்ன பண்ண போறோம், ஸ்டைல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா CSS வேணும். CSS ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? Cascading style sheet. Yes, cascading style sheet. CSS னா என்ன? Cascading style sheet. ஓகே, ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, அப்ப அதுக்குள்ள அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ்.
ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யார் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல அழகா ஒரு ரவுண்ட் ஐக்கான் போட்டு எனக்கு வேணும். இந்த இடத்துல எனக்கு டாட்டோட வேணும். மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அது வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு சிஎஸ்எஸ் வேணும். பட் சிஎஸ்எஸ்ங்கிறதே ஆக்சுவலி ஒரு தனி கோர்ஸ் அது. ஓகேவா? எப்படி நம்ம ஆங்குலர் லேர்ன் பண்றோமோ அது மாதிரி சிஎஸ்எஸ்னா என்ன தனி கோர்ஸ். அதனால ஒரு டெவலப்பருக்கு என்ன சிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கோமோ அந்த சிஎஸ்எஸ் தான் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரியல் டைம்ல அஸ் அ டெவலப்பர் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன பேஜஸ்லாம் வருதோ அந்த பேஜஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு 30 பேஜ் வருது அப்படின்னா 30 HTML ஃபைல்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க? உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட பேஜ் கிடைச்சிடும். ஓகே, இதுதான் நீங்க பண்ண போற ரியல் டைம் ஷாப்பிங் கார்ட் அப்ளிகேஷன். ஓகே, ஆங்குலர்ல ஒரு இந்த மெயின் பில்டிங் பிளாக்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விச் மீன்ஸ் ஆங்குலர்ல ஒரு பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் மேல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒர்க் பண்ணுவீங்க. இது வரைக்கும் பார்த்த ஆங்குலர்லையும் இதுல தான் அப்ளை பண்ணுவீங்க. இதுக்கு மேல பார்க்க போற ஆங்குலர் கான்செப்ட்ஸையும் இந்த ப்ராஜெக்ட் தான் என்ன பண்ண போறோம்? நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ நம்மளோட கோர்ஸோட லாஸ்ட் கிளாஸும் இந்த ப்ராஜெக்டை ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு சர்வரில் போய் டெப்ளாய் பண்றது தான் நம்மளோட கோர்ஸோட லாஸ்ட் செஷனா இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நீங்க பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு டெவலப்பர் ஒரு பேஜை டிசைன் பண்ண டெவலப் பண்ண போறார் அப்படின்னா அவருக்கு அந்த அப்ளிகேஷன் தேவையான HTML ஃபைல்ஸ் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான CSS ஃபைல்ஸ், அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ், ஃபாண்ட்ஸ் அண்ட் சப்போஸ் ஏதாவது jQuery ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? கொடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்று போல்ட் பண்ணணும், இல்லை ஏதோ சம் ஸ்டைல்ஸை மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு டிசைனர் பக்கத்தில் போய் நிற்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதை நீங்களே எடுத்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஸ்டைல் ஷீட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாலேஜ் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம்? கொடுத்துருவோம். ஓகே, ஏன் நம்ம சிஎஸ்எஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம பண்ண போகிறது என்னது? டெவலப்மெண்ட் என்ன கிடையாது, டிசைனிங் கிடையாது. வெப் டிசைனிங்னா என்ன திங்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப். ஃபர்ஸ்ட் என்ன இந்த பேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபோட்டோஷாப்ல டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு பாருல ஒரு கிளைண்ட், அந்த கிளைண்ட்டை காமிப்பாங்க. இப்படிதான் நான் நீங்க கொடுத்த ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சு இந்த ஐடியாவோட நான் வந்திருக்கேன், ஓகேவான்னு சொல்லி காமிப்பாங்க. அவர் சொல்லுவாரு எனக்கு இந்த தீம் பிடிக்கல, மாத்துங்க, இதை மாத்திருங்க, இதை மாத்துங்க, இதை யூடியூப்ல இருந்து எடுத்துட்டு வாங்க, இதை ஃபேஸ்புக்ல இருக்க மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சம் சேஞ்ச் சொல்லுவாரு. அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் போட்டோஷாப்ல என்ன பண்ணிருப்பாங்க? புதுசா ஒரு டிசைன் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை அவர்கிட்ட காமிச்ச உடனே ஓகே இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான். அந்த ஒரு பேஜ் வச்சுட்டு தான் அந்த தீம் வச்சுட்டா இந்த HTML பேஜஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதை கிரியேட் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. இதுல ஏதாவது சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, சம் அலைன்மெண்ட்ஸ் மாத்திரமா இருக்கு அப்படின்னா அதை நம்மளுக்கு பண்ண தெரியும். எல்லாத்துக்கும் எங்க போய் நிக்க கூடாது? ஒரு டிசைனர்கிட்ட போயிட்டு நிற்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அந்த நாலேஜ் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? நம்ம கொடுத்துருவோம். அப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் HTMLக்கு அப்புறம் என்ன லேர்ன் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா CSS ஓவர்வியூ. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ HTML வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த பேஜுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். CSS வச்சுட்டு அதை கரெக்டாக ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி கொஞ்சம் ரிச் லுக் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இந்த ரெண்டை வச்சு மட்டும் ஒரு பியூட்டிஃபுல்லான பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கரெக்டா? இதுல என்ன இல்லை பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு HTML பேஜ் தான். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பாருங்க என்ன இருக்கு? .html. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் மட்டும் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட முடியும். பட் இந்த பேஜ் யூசர்ஸ் கிட்ட ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, ஒரு யூசர் இன்ட்ராக்டிவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருந்து நான் அந்த லாகின் பேஜ் போறேன்னு வச்சுக்கோங்க. இங்க போயிட்டு நான் ஏதோ ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நான் லாகின் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எதுவுமே பண்ணாது. ஜஸ்ட் பேஜ் மட்டும் என்ன பண்ணுது? அது ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குது. ஏதாவது யூசர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுதா? கிடையாது. அப்போ ஒரு நார்மல் பேஜ் விச் மீன்ஸ் ஒரு ஸ்டாட்டிக் பேஜை ஒரு யூசர் இன்டராக்டிவ் டைனமிக் பேஜா மாத்தணும் அப்படின்னு வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன தெரியணும்? ஜாவாஸ்கிரிப்ட் தெரியணும். அப்ப ஜாவாஸ்கிரிப்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் பேஜ்னா மீனிங் என்ன? வாட் இஸ் ஸ்டாட்டிக் பேஜ்? ஸ்டாட்டிக் பேஜ்னா என்ன, டைனமிக் பேஜ்னா என்ன? எனி ஐடியா? சும்மா தெரிஞ்சே சொல்லுங்க, தப்பா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஸ்டாட்டிக்னா சேஞ்ச் ஆகாது சார். டைனமிக்னா சேஞ்ச் ஆகும் சார். ஓகே, வெரி குட்.
ஸோ ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்னா நீங்க எப்போ வந்து அந்த பேஜை பார்த்தாலும் அந்த பேஜ் அப்படியே தான் இருக்கும். அதுல என்ன நடந்திருக்காது அப்படின்னா எந்த இன்ட்ராக்ஷன்ஸுமே நடந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கார்பரேட் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ போய் பார்த்தாலும் ஹோம் பேஜில் என்ன நியூஸ் போட்டிருந்தாங்களோ அதே நியூஸ் அப்படியே தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் டேட்டா என்ன ஆகும், அந்த இடத்துல கண்டென்ட் என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பேஜஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டாட்டிக் பேஜ் சொல்றோம். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்காது அப்படின்னா யூசர் இன்ட்ராக்ஷன்ஸே ஒன்று இருக்கே இருக்காது, இல்லைன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறது கான்டாக்டர்ஸ்ல ஒரு ஃபார்ம் வச்சு உங்களோட இன்ஃபர்மேஷன் மேபி என்ன பண்ணிக்கிடுவாங்க, வாங்கிக்கிடுவாங்க. அவ்வளவுதான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டாட்டிக் பேஜ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா கண்டென்ட் என்ன ஆகாது, சேஞ்சே ஆகாது. பட் டைனமிக் அப்ளிகேஷன் ஸ்டாட்டிக் பேஜ்ங்கிறது இன்னைக்கு வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. யாருமே வந்து ஸ்டாட்டிக் பேஜ் வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சுவலி. ஓகே, ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்க்குறது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் டைனமிக் அப்ளிகேஷன்ஸ் தான். டைனமிக் அப்ளிகேஷன் என்ன, அப்படி ஸ்டாட்டிக் ஜஸ்ட் ஆப்போசிட். அப்போ அந்த பேஜை நீங்க கிரியேட் பண்ணி விட்டுட்டு போனாலே போதும். நீங்க ஜஸ்ட் கிரியேட் பண்ணி விட்டுட்டே போனாலே போதும். அதுல நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ரிப்ளைஸ் கொடுத்துருப்பாங்க, லைக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு பேஜ்ல வந்து ஏதோ ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல. ஓகே, ஒருத்தர் கமெண்ட் பண்ணாருன்னா கண்டென்ட் என்ன ஆகும், அந்த இடத்துல அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், டைனமிக் அப்ளிகேஷன் அப்படி சொல்லிட்டு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சொல்லலாம், நம்மளோட ஜிமெயில் சொல்லலாம், ஃபேஸ்புக் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் சொல்லலாம். இதெல்லாமே என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ், இட்ஸ் டைனமிக் அப்ளிகேஷன். ஸோ வேர்ல்ட்ல நம்ம நீங்க பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் என்னவா தான் இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா டைனமிக் அப்ளிகேஷன்ஸாக தான் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்டாட்டிக் பேஜை நம்மளோட டிசைனர் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த இந்த ஸ்டாட்டிக் பேஜை ஒரு யூசர் இன்டராக்டிவ் டைனமிக் பேஜா மாற்றணும் அப்படின்னா நிறைய திங்ஸ் நம்மளுக்கு வேணும். டேட்டா பேஸ் வேணும், பேக் அண்ட் லாங்குவேஜ் தான் வேணும். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் திங்காக நம்மளுக்கு என்ன தெரியணும், ஜாவா ஸ்கிரிப்டா தெரியணும். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நீங்க கொடுக்குற ரெக்வஸ்ட்டை வாங்கி அங்கே கொண்டு போய் கொடுத்து அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸை மறுபடியும் வாங்கி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க போகிறது. ஓகேவா? அப்போ ஒரு யூசர் இன்டராக்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பேஜை வந்து எம்டியா வச்சுட்டு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு வந்து ஒரு வேலிடேஷன்ஸ் பண்ணி கொடுக்கும், ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் சொல்லிட்டு. நீங்க ப்ராப்பரான டேட்டாவோட இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற இந்த டேட்டாவை எடுத்துட்டு எங்க போகணும், ஃபர்ஸ்ட் சர்வர் சைடுக்கு போகணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். ரிஜிஸ்டர் பண்ணும்போதே நம்மளோட டேட்டா எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். சர்வர் சைடில் டேட்டா பேஸ்ல என்ன இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நான் போன வருஷம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், நான் இப்போ வந்து லாகின் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகணும்னு சொல்லிங்கன்னா லாகின் ஆகும். அப்படிதானே? பர்மனண்டா ஒரு டேட்டா நம்ம ஒரு இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் டேட்டா பேஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னோட ப்ரௌசர்ல இருந்து என்டர் பண்ணேன் அப்படின்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் எங்க போய் செக் பண்ணணும், என்னோட டேட்டா பேஸ்ல போய் செக் பண்ணணும். அப்போ இந்த டேட்டாவை நான் எடுத்துட்டு அங்கே போகணும்ல, ரெக்வஸ்ட் எடுத்துட்டு போகணும்ல, அதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வேணும். ஓகே, ஈவன் நீங்க இந்த HTML ஃபார்ம் வழியா கூட டேட்டா என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, அந்த இடத்துல ஆக்ஷன் ஈக்குவல் டு ஃபைல் நேம் போட்டு HTML ஃபார்ம் வழியா கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் அப்படி நம்ம என்ன பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நீங்க HTML ஃபார்ம் வழியா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா நான் போயிட்டு லாகின் சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணும்போது பேஜ் என்ன ஆகுது, ரீலோட் ஆகுது. பேஜ் என்ன ஆகுது, ரெஃப்ரெஷ் ஆகுது. பட் ஆங்குலர்ல பேஜ் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னா ஆங்குலர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் a சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஆங்குலர் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் a சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அப்படின்னா என்ன மீனிங் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் எனக்கு இந்த பேஜ் ரீலோட் ஆகி நான் அந்த இதுக்குள்ள வந்திருப்பேன். ஒன்ஸ் என்னோட பேஜ் ப்ரௌசர்ல டெலிவர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்கக்கூடாது, பேஜ் ரெஃப்ரெஷ்மெண்ட்டே நடக்கக்கூடாது. வேணா பாருங்க, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னோட மை டிரைவ்ல இருக்கிறேன்னா இங்க இருந்துட்டு நான் ஷேர் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ண போறேன். பேஜ் ரீலோட் ஆகுதான்னு பாருங்க, பேஜ் என்ன ஆகல, ரீலோடே ஆகல. பட் நம்மளுக்கு என்ன கண்டென்ட் வந்துருச்சு, ஷேர் வித் மீ கண்டென்ட்ஸ் வந்துருச்சு. நான் ரீசெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றேன், பேஜ் ரீலோடே ஆகல. இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தான் என்ன ஆகுது, எனக்கு லோட் ஆகுது. லோட் ஆகி என்ன வந்துருச்சு, ரீசெண்ட் ஃபைல்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, மறுபடியும் நான் பை டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் கிடைச்சிருச்சு. இதுதான் என்ன, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரீலோடிங் த என்டையர் பேஜ், ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஹோல் பேஜை ரீலோட் பண்ணிட்டு இருக்கிறது பதிலாக we are going to reload the particular portion of the page. இன்னைக்கு நீங்க பாக்குற மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் என்னவா தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ், ஜிமெயில், யூடியூப், ஃபேஸ்புக், இது எல்லாமே என்ன, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான். யோசிச்சு பாருங்க, நீங்க கிளிக் பண்ணும்போது பேஜ் என்ன ஆகாதுன்னா ரீலோடே ஆகாது. அப்படி ஒரு ஸ்லைடு மாதிரி என்ன ஆயிட்டு இருக்கும், அது மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இதான் என்ன சொல்றோம் நம்ம, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அப்போ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ்ல நான் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் வழியா என்னால் என்ன பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஃபார்ம் வழியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற எல்லா டேட்டாவுமே பேஜ் ரீலோட் ஆகி தான் அந்த பக்கம் போகும். ஓகேவா, புரியுதா? ரைட்.
ஸோ அப்போ ஒரு நார்மல் அப்ளிகேஷன்ஸை ஒரு யூசர் இன்டராக்டிவ் அப்ளிகேஷனாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஜாவாஸ்கிரிப்ட் வேணும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ண போறோம்ல. ஓகே, ஸோ ஜேஎஸ் ஜாவாஸ்கிரிப்ட் மாற்றிக்கிறேன். இந்த ஜாவாஸ்கிரிப்டை நம்ம ஜஸ்ட் ஆங்குலருக்காக மட்டும் நம்ம லேர்ன் பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேக் எண்ட்ல வந்து எக்கச்சக்க லாங்குவேஜஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். பட் ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு அப்ளிகேஷனை யூசர் இன்டராக்டிவா மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்றோம்? ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தான். இன்னைக்கு வேர்ல்ட்ல நம்பர் 1 லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஓகே, நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா தெரியும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க எங்கனாலும் ஜாப் வாங்கிடலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இப்போ நீங்க ஆங்குலர் லேர்ன் பண்றீங்க. மேபி இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு உங்க கம்பெனில வந்து உங்களை ரியாக்ட் படிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரியாக்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறது கூட என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தான். ஓகே, ஆங்குலர் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, லைப்ரரினா என்னன்னு சொல்லிட்டு நான் அங்கே போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அப்போ ரியாக்ட் ஜேஎஸ்ல நீங்க ஒர்க் பண்ண போறா இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியணும்? ஜாவாஸ்கிரிப்ட் தெரியணும். ஆங்குலர் ஒர்க் பண்ண போறா இருந்தாலும் என்ன தெரியணும்? ஜாவாஸ்கிரிப்ட் தெரியணும். அதனால இந்த ஜாவாஸ்கிரிப்டை நான் உங்களுக்கு ஆங்குலருக்கு என்ன ஜாவாஸ்கிரிப்ட் தெரியணுமோ அதை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படிங்கிறதை A to Z என்ன பண்ண போறோம்? லேர்ன் பண்ண போறோம். விச் மீன்ஸ் ஜாவாஸ்கிரிப்டை நீங்க டிசைனிங் ஓரியன்டாகவும் யூஸ் பண்ண முடியும், டெவலப்மெண்ட் ஓரியன்டாகவும் யூஸ் பண்ண முடியும். நம்ம என்ன ஓரியன்டில் அந்த இடத்துல லேர்ன் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் ஓரியன்டில் தான் லேர்ன் பண்ண போறோம். நீங்க டெவலப்மெண்ட் ஓரியன்டில் ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஐடியாஸ் கிடைச்சிடும். அதை டிசைனிங் ஓரியன்டாக யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி தான் அது. ஓகே, டெவலப்மெண்ட்டே பண்றோம் அப்படின்னா டிசைனிங் பண்ண முடியாதா? ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, ரைட். அப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்டை நம்ம ஆங்குலருக்காக மட்டும் இல்லாம A to Z ஒரு டெவலப்பருக்கு என்ன ஜாவாஸ்கிரிப்ட் திங்ஸ்லாம் தெரிஞ்சிருந்துருக்குமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். ஸோ இது மட்டும் தெரிஞ்சாலே உங்களால் என்ன பண்ணிட முடியும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அழகா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜை யூசர் இன்டராக்டிவ் என்ன பண்ணிட முடியும்? மாத்திட முடியும். பட் இது எல்லாமே நம்ம எதுக்காக லேர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆங்குலருக்கு ஒரு ப்ரீ ரெக்வஸ்டா தான் நம்ம லேர்ன் பண்றோம். ஆங்குலர் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலே இவ்வளோ என்ன பண்ணியிருக்கணும்? நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதை மட்டும் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்னு சொல்லிட்டுனா ஒரு யூசர் இன்டராக்டிவ் பேஜை கிரியேட் பண்ணிடலாம். அதுல டவுட்டே கிடையாது. ஓகே, பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் உங்களுக்கு தெரியணும். எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆங்குலர் லேர்ன் பண்றதுக்காக. ஸோ ஆங்குலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு புது லாங்குவேஜோ இல்லாட்டி ஒரு வேற ஏதோ புதுசாலாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இல்லை நம்ம லேர்ன் பண்ண போற இந்த ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க் தான் என்ன? ஆங்குலர். ஓகே, அப்போ வாட் இஸ் ஆங்குலர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் a client-side JavaScript framework. Okay, what is Angular? It's a client-side JavaScript framework. இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு கிளைண்ட்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. கிளைண்ட்ஸ் என்னென்ன? கிளைண்ட்ஸ் என்னென்ன? கிளைண்ட்ஸ் என்னென்ன? கிளைண்ட் என்ன? ப்ரௌசர். ப்ரௌசர் சைடு எக்ஸிக்யூட் ஆகிற திங்ஸ் தான் நான் சொல்றோம் கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்றோம். அப்போ கிளைண்ட் சைடு ஜாவாஸ்கிரிப்ட், கிளைண்ட் சைடில் எக்ஸிக்யூட் ஆக போகிற ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க் தான் என்ன? ஆங்குலர். ஓகே, அப்போ வாட் இஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் a collections of libraries with some standard structure. Okay, what is framework? Collections of libraries with some standard structure. அப்படின்னா மீனிங் என்னன்னா நீங்க ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே, ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் தான். ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போதே இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்ன லைப்ரரிஸ்லாம் வேணுமோ அந்த லைப்ரரிஸ் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்குள்ள அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் நேம்குள்ள இந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டருக்குள்ள நோட் அண்டர் ஸ்கோர் மாடல் சொல்லிட்டு இருக்கா. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட லைப்ரரிஸ். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக வரும்போதே பாருங்க எவ்வளோ லைப்ரரிஸோட வருதுன்னு சொல்லிட்டு 587 லைப்ரரிஸோட வருது. ஓகே, இதுக்குள்ளலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம மேனுவலா எழுத வேண்டிய கோடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோடை ஆல்ரெடி இவங்க லைப்ரரிஸ் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? எழுதி வச்சிருப்பாங்க. இதுக்கு மேலே நீங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ஒரு காமன் ப்ராசஸ் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க மேனுவலா கோடு எழுத தேவையில்லை. அதுக்குன்னு என்ன லைப்ரரி இருக்கோ அந்த லைப்ரரியை கால் பண்ணிட்டு அந்த லைப்ரரிக்குள்ள என்ன மெத்தட் இருக்கோ அந்த மெத்தட் என்ன பண்ண போறீங்க? கால் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது. ஓகே, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு கால்குலேட்டர் உங்களை பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்மளுக்கு இந்த இடத்துல கால்குலேட் பண்றதுக்கு எந்த லைப்ரரியுமே இல்லை, எந்த ஃப்ரேம் ஒர்க்குமே இல்லை அப்படின்னா அந்த கால்குலேட்டர்ல நீங்க பண்ண வேண்டிய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் அண்ட் சம் சயின்டிபிக் ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க மேனுவலா தான் என்ன பண்ணணும்? கோட் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அடிஷன் பண்ண போறேன் அப்படின்னு அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு இந்த இடத்துல கால் பண்ணும்போதே 2 பேராமீட்டரோட கால் பண்ணுறேன், A, Bன்னு சொல்லிட்டு. நான் இந்த இடத்துல வந்து என்னோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் A + B. அதானே அடிஷனாக 2 நம்பரை ஆட் பண்ணி திரும்ப அனுப்பிச்சுடுறது தானே. ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபியூச்சரில் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இந்த மாதிரி A to Z நான் தான் என்ன பண்ணணும், கோட் எழுதணும். பட் இதே இது இந்த கால்குலேட்டர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எங்கே இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த இடத்துல போயிட்டு ஸ்கிரிப்ட் src ஈக்குவல் டு calc.js அப்படிங்கிற அந்த லைப்ரரி என்ன பண்ணிக்கிற போறீங்க, உங்களோட ஃபைலில் ஆட் பண்ணிக்கிற போறீங்க. இது வழியாவே எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால்குலேட்டர் ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனாலிட்டிஸும் எனக்கு எதில் கிடைச்சிரும், இந்த calc.jsல கிடைச்சிரும். அப்போ நீங்கள் என்ன தேவையில்லை, மேனுவலாக கோடு எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் என்ன மட்டும் பண்ணா போதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கே நான் 2 நம்பர் ஆட் பண்ண நினைக்கிறேனோ அந்த இடத்துல போயிட்டு ஆட் 2,3ன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு மட்டும் விட்டா போதும். அது எனக்கு என்ன கொடுத்துட போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா 5 கொடுத்துட போகுது. ஏன்னா அந்த ஆட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கும், இந்த calc.jsக்குள்ள இருக்கும். ஓகே, இதுதான் லைப்ரரி. ஸோ இதை மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு டெவலப்பராக உங்களுக்கு என்னென்ன லைப்ரரிஸ்லாம் தேவைப்படுமோ அந்த எல்லா லைப்ரரிஸுமே இதுக்குள்ள நமக்கு பை டிஃபால்ட் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லைப்ரரிஸ்லாம் என்ன, அந்த லைப்ரரி எந்த இடத்துல இருக்கும், என்ன டாஸ்க்கு என்ன லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரிக்குள்ள என்ன மெத்தட்ஸ் இருக்கு, அந்த மெத்தட்ஸை கால் பண்ணும்போது நான் எத்தனை ஆர்குமெண்ட்ஸோட கால் பண்ணணும், அது என்ன ரெஸ்பான்ஸ் வரும், வர்ற ரெஸ்பான்ஸ் எடுத்து எப்படி நான் ப்ரௌசர்ல காமிக்க போறேன் அப்படிங்கிறத நம்ம எங்க லேர்ன் பண்ண போறோம், ஆங்குலர்ல லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் ஆங்குலர் நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல என்னென்ன பண்றீங்களோ எல்லாத்தையுமே எங்க பண்ண முடியும், ஆங்குலர்லயும் பண்ண முடியும். ஏன்னா ஆங்குலர்ங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் தானே. ஓகே, அப்போ ஒரு ஆங்குலர்லாம் நீங்க லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை கொடுத்து இதை பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்றீங்களா இல்லாட்டி ஆங்குலர்ல பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம எதுக்கு தான் சூஸ் பண்ணுவோம், எதை தான் சூஸ் பண்ணுவோம், ஜாவாஸ்கிரிப்ட் ஆங்குலர் தான். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் நீங்க தான் உட்காந்துட்டு எல்லா கோடும் என்ன பண்ணிட்டு இருக்கணும், எழுதிட்டு இருக்கணும். ஆங்குலர் அப்படின்னா இன்பில்ட்டா எல்லாமே என்ன இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும். எது எங்க இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஆங்குலர் படிச்சு முடிச்சிட்டோம்ல, அப்ப ஈஸியா எதை வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம், ஆங்குலர் வச்சு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஃப்ரண்ட் ஹேண்ட்ல அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆங்குலர் தான். ஏன், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா த ஃபர்ஸ்ட் திங் டைம் சேவ் ஆகுது. டைம் சேவ் ஆச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது வந்து ஒரு ரீசன். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ கிளாஸ்ல வந்து ஒரு 20 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 20 பேர்ட்டையும் நான் ஒரு கால்குலேட்டர் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, யார் ஒருத்தருக்கு ஜாவாஸ்கிரிப்ட் நாலேஜ் நல்லா இருக்கோ அவர் வந்து அந்த கால்குலேட்டர் சூப்பரா பண்ணியிருப்பாரு, எந்த இஷ்யூஷன் இல்லாமல். கரெக்டா ஷார்ட்டா கோட் எழுதி அந்த கால்குலேட்டரை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. யார் ஒருத்தருக்கு வந்து ஒரு மாடரேட்டான ஜாவாஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாரு, கோட் எழுதியிருப்பாரு. மேபி நிறைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோட் எழுதி அந்த டாஸ்க் என்ன பண்ணியிருப்பாரு, கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. எப்பயுமே ஒரு அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்டா கோட் எழுதி தான் என்ன பண்ணணும், நம்ம முடிக்கணும். ஏன் அப்படின்னா அப்படின்னாதான் அந்த கோட் எல்லாமே உங்களோட ப்ரௌசர்ல டவுன்லோட் ஆகும்போது கம்மியான டைம் எடுத்துக்கும். அப்படிதானே? ஒரு 20 KB டவுன்லோட் ஆகிறதுக்கும் ஒரு 150 KB டவுன்லோட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு, டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இன்னொருத்தர் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும், அவர் நெட்ல எங்கேயோ அங்கங்கே எடுத்து போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. தேவையில்லாத கோட்லாம் நிறைய என்ன பண்ணியிருப்பார், உள்ளுக்குள்ள ஆட் பண்ணி வச்சிருப்பார். ஓகே, அண்ட் ஆல்சோ உள்ளுக்குள்ள மேபி செக் பண்ணி பார்த்தோம்னா நிறைய இஷ்யூஸ் கூட இருக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, 20 பேருக்கு நான் ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷனை கொடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 20 பேரோட அப்ளிகேஷனும் எனக்கு வந்து ஆப்டிமைஸ்டா இருக்குமா, என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா நாட் ஷூர். என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அதே இது நான் 20 பேருக்கும் ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் இல்லை வேற ஏதோ அப்ளிகேஷன் கொடுத்து ஆங்குலர்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஆங்குலர்ங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் சொன்னோம். ஃப்ரேம் ஒர்க்னோட டெஃபினிஷன் என்ன, கலெக்ஷன்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் வித் சம் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். அதை ஏன் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம போட்டோ ஃப்ரேம் சொல்லுவோம்ல, போட்டோ ஃப்ரேம்ல எதை சொல்லுவோம், நம்ம போட்டோ சுற்றி ஒரு பார்டர் இருக்கும்ல, போட்டோ ஃப்ரேம் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அதான் என்ன சொல்றோம், போட்டோ ஃப்ரேம் அப்படி சொல்லுவோம். அப்போ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னாலே they define some boundaries. இதுக்குள்ளதான் நீங்க பண்ணணும், நான் என்ன சொல்றேனோ அதுக்குள்ளதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், அதை தாண்டி வெளியில போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சிண்டெக்ஸே கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க சொல்ற சிண்டெக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கே தெரியாம நம்ம ஒரு சூப்பரான கோடை என்ன பண்ணுவோம், நம்ம எழுத ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க சொல்ற சிண்டெக்ஸை தாண்டி நீங்க உங்களோட கோட் அப்ளை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க எரர் காமிச்சிருவாங்க, இது என்னோட இதுக்குள்ளேயே வரல, என்னோட ஃப்ரேம்குள்ளேயே இது வரல, நீங்க இந்த கோடை என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தேடி போறதுக்கு ரீசனே. நான் சொன்னேன் இங்கேயே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசணும். அப்போ ஏன் ஆங்குலர் போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ரீசன் தான்.
புரியுதுல? ஸோ அவங்களே ஒரு செட் ஆஃப் லைப்ரரிஸ் கொடுத்துட்டு இந்த லைப்ரரி இருக்கிறத இந்த மெத்தடை இப்படிதான் நீங்க கால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிண்டெக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதை கால் பண்ணி ஆகணும். அப்ப 20 பேருமே நீங்க அந்த ஒரு மெத்தட் தான் என்ன பண்ணுவீங்க, கால் பண்ணுவீங்க. 20 பேருக்குமே அந்த மெத்தட்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒரு ரெஸ்பான்ஸ் வரப்போகுது. அப்ப 20 பேரோட கோடுமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்டிமைஸ்டா தான் இருக்கும். அதுல தேவையில்லாம எந்த கோடுமே என்ன இருக்காது, உள்ளுக்குள்ள இருக்காது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஆங்குலர் யூஸ் பண்றதுக்கு ரீசன். ஓகேவா, புரியுதா என்ன சொல்லிட்டேன்? சரி. ஸோ அந்த ஆங்குலர் லேர்ன் பண்றதுக்கு இது மட்டும் தெரிஞ்சிருக்கலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது ஆக்சுவலி. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்க்கு அப்புறம் அஜாக்ஸ். ஓகே, ஸோ அஜாக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அசின்க்ரோனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்டர்னல். அஜாக்ஸ்னா மீனிங் ஃபுல் ஃபார்ம் என்ன? அசின்க்ரோனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்டர்னல். ஓகே, சரி. இப்போ யாராவது சொல்லுங்க, வாட் இஸ் சின்க்ரோனஸ், வாட் இஸ் அசின்க்ரோனஸ்? எனி கெஸ்? இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா காலேஜ்லேயே படிச்சிருந்திருப்பீங்க. சின்க்ரோனஸ்னா என்ன, அசின்க்ரோனஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. Any idea? What is synchronous? What is asynchronous? சரி, நானே சொல்லிடுறேன். சின்க்ரோனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சீரியலைசர் எக்ஸிகியூஷன், 1 by 1 எக்ஸிகியூஷன். ஒன்னா தான் என்ன ஆகும், அது ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொன்று எக்ஸிக்யூட் ஆகும், இன்னொன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன ஆகும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதான் என்ன சொல்றோம் நம்ம சின்க்ரோனஸ் அப்படின்னு சொல்றோம், which means it's a serializer execution. Okay, asynchronousனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் a parallel execution and non blocking IO. IO அந்த இடத்துல இன்புட் அவுட்புட், IO அப்படின்னா என்ன, இன்புட் அவுட்புட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலில் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபங்க்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் என்கிட்ட இருக்கு, இன்னொன்று ஃபங்க்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இன்னொன்று ஃபங்க்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சின்க்ரோனஸா எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சின்க்ரோனஸா எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சின்க்ரோனஸ் அப்படின்னா இட்ஸ் a serializer execution and blocking IO. blocking IO அப்படின்னா ஒரு டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் அடுத்த டாஸ்க் அப்படியே பிளாக்கா என்ன பண்ணிட்டு இருக்கும், வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஏவை நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் செகண்ட்ஸ் ஆகும், விச் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் ஏ வந்து சர்வர் சைடு போயிட்டு ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் பி இது சர்வர் சைடு போயிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு 7 செகண்ட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் சி இது ஒரு சர்வர் சைடுக்கு போயிட்டு ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வருது ஜஸ்ட் 1 செகண்ட் தான், அப்படி போயிட்டு இப்படி வந்துடும், சின்ன ரெக்வஸ்ட் தான் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இது டோட்டலாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இந்த பேஜ் ஃபுல்லாகவே டோட்டலாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செகண்ட்ஸ் இந்த பேஜ் எக்ஸிக்யூட் ஆகி முடியும்? எவ்வளோ செகண்ட்ஸ்? 13 செகண்ட்ஸ். கரெக்டா? 5 + 7 12, 12 + 1 13. அப்போ 13 செகண்ட்ஸ்ல தான் இந்த ஹோல் பேஜ் என்னால் கம்ப்ளீட் பேஜ் என்னால் பார்க்க முடியும். ஏன்னா அந்த பேஜ் கம்ப்ளீட்டா நான் பார்க்கணும் அப்படின்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் எங்க போயிட்டு வரணும், 3 கால் எங்க போயிட்டு வரணும், சர்வர் சைடுக்கு போயிட்டு வரணும். இந்த 3 காலும் போயிட்டு வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது? அது 13 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஏவை கால் பண்ணியிருக்கோம், அதோட ரெக்வஸ்ட் சர்வருக்கு போயிருக்கும், அது வரைக்கும் கீழே இருக்க எந்த கோடுமே என்ன இருக்காது, எக்ஸிக்யூட் ஆயிருக்காது. அப்படி பிளாக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கோம், சின்க்ரோனஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான் அது போயிட்டு வந்தாதான் நான் அடுத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாம் ஆகி என்ன ஆயிட்டு இருக்கும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் சியோட டோட்டல் எக்ஸிகியூஷன் எவ்வளவு டைம்? அது 1 செகண்ட் தான், பட் அது 12 செகண்ட்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ரீசன் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கோம், அதை சின்க்ரோனஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சப்போஸ் இந்த கூகுள் டிரைவ்னு வச்சுக்கோங்களேன், நான் பேஜை ரீலோட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நிறைய கால் எங்க போயிட்டு வரும், எனக்கு சர்வீஸ் எது போயிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு வரும், ஒன்னு இதோட லிஸ்ட் எடுத்துட்டு வரும், ஒன்னு இந்த ஃபோல்டர் நேம்ஸ் அண்ட் இதோட டீடைல்ஸ் எடுத்துட்டு வரும், ஒன்னு இந்த ஸ்டோரேஜ் லிஸ்ட் எடுத்துட்டு வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு டேட்டா என்ன பண்ணிட்டு வரும், எனக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இந்த கம்ப்ளீட் பேஜை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இட்ஸ் டேக்கிங் 13 செகண்ட்ஸ். பட் இதே ஃபைல் இதுல எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் சின்க்ரோனஸ்க்கு பதிலா நான் எப்படி மாத்த போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி மாத்த போறேன், அசின்க்ரோனஸா மாத்த போறேன். ஸோ அசின்க்ரோனஸ் அப்படிங்கிறது இட்ஸ் a parallel execution and non blocking IO.
ஓகே, ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டு வர வேண்டிய இடத்துல அட் த டைம் இது மல்டிபிள் ரெக்வஸ்ட் அனுப்பும். அங்க எங்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் வந்து இமிடியேட்டா ரெடி ஆயிருச்சோ ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கும், கொடுத்துட்டே இருக்கும். அப்படி கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதோட டோட்டல் எக்ஸிகியூஷன் டைம் என்ன சொல்லுங்க. இந்த பேஜ் ஃபுல்லா லோட் ஆகி முடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? 7 seconds. 7 seconds. ரைட். என்னோட பேஜ் லோட் ஆகும்போதே இந்த 3 ஃபங்க்ஷனுமே எங்க போயிருக்கும், 3 ஃபங்க்ஷன் கால்மே எங்க போயிருக்கும், எனக்கு சர்வர் சைடு போயிடும். என்னோட பேஜ் லோட் ஆன வித்தின் 1 செகண்ட்ல சியோட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும். என்னோட பேஜ் லோட் ஆன வித்தின் 5 செகண்ட்ஸ்ல ஏயோட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும். வித்தின் 7 செகண்ட்ல எதோட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும், பியோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் டைமே இந்த 7 தான். இந்த 7ஓட ரெஸ்பான்ஸ் வரதுக்கு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். அதுக்குள்ள எனக்கு ஏ லோட் ஆயிருக்கும், சியும் லோட் ஆயிரும். அப்போ இந்த பேஜ் லோட் ஆகி முடிக்கிறதுக்கு மொத்தமே எவ்வளவு செகண்ட் தேவைப்படுது? 7. பாருங்க, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி 13 செகண்ட்ஸ் தேவைப்படுச்சு. பட் இப்போ எவ்வளவு செகண்ட்ஸ் தான் தேவைப்படுது? 7 செகண்ட்ஸ். அப்படி ஆஃப் த டைம் என்ன ஆகுது இந்த இடத்துல நம்மளுக்கு சேவ் ஆகுது. இந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அசின்க்ரோனஸ் தான். அப்ப எப்படி ஒரு நார்மல் காலை அசின்க்ரோனஸ் காலா மாத்துறது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம், லேர்ன் பண்ண போறோம். அஜாக்ஸ். ஓகே, இது ஏன் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க நம்ம இந்த அஜாக்ஸ் காலை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க ஒரு 15 லைன் கோட் எழுதணும். ஆக்சுவலி பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நம்ம பண்றோம் அப்படின்னா 15 லைன்ல என்ன எழுதணும், கோட் எழுதணும். பட் இதே அஜாக்ஸ் காலை நீங்க ஆங்குலர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைன் கோட் எழுதுனா போதும். ஏன் ஒரு லைன் கோட் எழுதுனா போதும்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம அந்த ஒரு லைன் கோடு என்ன பண்றோம்னா கால் தான் பண்றோம். அந்த கோடு என்ன பண்ணல, நம்ம எழுதல. ஏன்னா அந்த கோடு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, எழுதி கொடுத்துருப்பாங்க லைப்ரரிஸா. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளதான் இருக்க போகுது அந்த கோடு, இந்த நோடு மாடல்ஸ்குள்ள தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த ஜஸ்ட் ஒரு லைன் வச்சு நம்ம கால் தான் பண்ணிக்கிற போறோம். ஸோ அவ்வளோ ஈஸியா இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி அப்ப ஏன் நம்ம இந்த இடத்துல அஜாக்ஸ் லேர்ன் பண்றோம், டைரக்டா அங்கேயே போயிடலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்குள்ள என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, என்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதோட ஃப்ளோ என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கணும், நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுருக்கணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் கோர் அஜாக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கால் பண்றது உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், கால் பண்ணி விட்டுறலாம். இதே தெரியாம நான் அந்த ஒரு லைனை கொடுத்தா எனக்கு போயிட்டு வந்துடும், பின்னாடி என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறது நல்லா இருக்குமா? இருக்காது. அப்படி எப்பவுமே எதையுமே என்ன பண்ணக்கூடாது, லேர்ன் பண்ணக்கூடாது. இது மட்டும் இல்லை, எதையுமே தான். ஓகே, நான் இது போட்டேன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது. ஈவன் நீங்க நெட்ல இருந்து எடுத்து போட்டிருந்தா கூட போட்டதுக்கு அப்புறம் அதை பத்தி படிக்கணும். ஓகே, இது என்ன பண்ணுச்சு, இது என்ன பண்ணுச்சு, இந்த மெத்தட் என்ன பண்ணுச்சு, இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எல்லாமே நீங்க ஓனா எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லல. சம்திங் உங்களுக்கு நெட்ல இருந்து தான் தேவைப்படும். எல்லா டெவலப்பர்ஸுக்குமே நெட்ல இருந்து எடுக்கிறது தப்பு கிடையாது. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா JSON. அஜாக்ஸ்க்கு அப்புறம் என்ன, JSON, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம பேசணும் இல்லையா, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து அவரோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்றாருன்னு சொல்லிட்டு, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த டேட்டாவை நான் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட என்ன பண்ணணும், பேக் எண்டுக்கு அனுப்பணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம சென்னையில இருந்து பண்றோம்னு வச்சுக்கோங்க, பேக் எண்ட் வந்து எங்கேயோ ஒரு யூஎஸ்ல இருந்து வேற ஒரு டெவலப்பர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த இடத்துல யூசர் நேம் வந்து கோபின்னு கொடுத்துருப்பேன், பாஸ்வேர்ட் வந்து கோபி கிறிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த டேட்டா அங்கே அனுப்பிச்சிருவேன். அப்போ கோபியும் எனக்கு அந்த பக்கம் போயிருக்கும், கோபி கிறிஸ்டும் அந்த பக்கம் போயிருக்கும். பேக் எண்ட் டெவலப்பருக்கு தெரியுமா எது யூசர் நேம் எது பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு? தெரியாது. அப்போ அவருக்கு அழகா புரியுற மாதிரி ஒரு கீ கோலன் வாலிபர்ல டேட்டா என்ன பண்ணணும் அவருக்கு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஜேசான்ல நம்ம டேட்டா எப்படி ஃபார்மேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்லி பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கர்லி பிளேஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டு யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு கீழே போயிட்டு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ, கம்மா பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு கீழே போயிட்டு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ, கம்மா ஏஜ்ங்கிற ஒரு கீழே போயிட்டு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ. ஓகே, இப்போ என்ன டெவலப்பர் நம்ம பேக் எண்ட் இருந்து பார்த்தாலும் அவரால் என்ன பண்ண முடியும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த 67ங்கிறது ஏஜ், ஓகே இது பாஸ்வேர்ட், இது யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை அழகா ஈஸியா புரியுற மாதிரி ஒரு கீ கோலன் வாலிபர்ல என்ன பண்ண போறோம், ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். ஓகே, ஜென்ரலா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பாக்ஸ்ல ஒரு வேல்யூ தனியா இருக்கு, இப்படி ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வேல்யூஸ் வந்து இண்டிவிஜுவலா இருக்கு. அப்ப நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நான் அந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணணும், ஃபார்மேட் பண்ணணும். ஓகேவா? அப்படிதானே? எனக்கு இந்த கோபிங்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான் இருக்கும். இதை எடுத்து இது மாதிரி என்ன பண்ணுவேன், நான் மாத்தணும். பட் ஆங்குலர்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இந்த பட்டனை சப்மிட் பண்ணும்போது இந்த ஃபார்மோட டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டா கிடைச்சிடும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா கிடைச்சிடும்.
அப்போ உங்களுக்கு கிடைச்ச அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை ஒரு ஜேசான் டேட்டா என்ன பண்ணணும் நீங்க கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன மெத்தட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னும் நல்லா வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட், பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்ட் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா இந்த ஜேசான் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு சர்வர் வச்சிருக்கீங்க, நான் ஒரு சர்வர் வச்சிருக்கேன் அப்படின்னா கூட என்கிட்ட இருந்து உங்ககிட்ட ஒரு டேட்டா கொடுக்கணும், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு டேட்டா வரணும் அப்படின்னா கூட என்ன ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போறோம், ஜேசன் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ ரெண்டு சர்வர்ஸ் பிட்வீன்ல இல்ல ஃப்ரண்ட் எண்ட் டு பேக் எண்ட் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண போறோம், ஜேசான் தான். இந்த ஜேசான்ங்கிறது நாட் ஓன்லி ஆங்குலருக்காக மட்டும் இல்லை, நீங்க எந்த ஒரு லாங்குவேஜஸ் எடுத்திருந்தாலும் சரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஐஆர்சிடிஸ்லாம் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா டிக்கெட் புக்கிங்க்கு. அப்போ ஒரு டிக்கெட் புக் பண்றீங்க, அதோட பிரைஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த யூசர் இருந்து எவ்வளவு மணி டெபிட் பண்ணுங்கிறது ஐஆர்சிடி சர்வர்ல இருக்கு. நீங்க அங்க இருந்து பே அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண உடனே ஐஆர்சிடிஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த யூசர்ட்ட இருந்து இவ்வளவு அமௌண்ட் என்ன பண்ணுங்க, டெபிட் பண்ணுங்க. டெபிட் பண்ணிட்டு சக்சஸ்னா இந்த பேஜுக்கு அனுப்பிச்சு விடுங்க, எரர்னா இந்த பேஜுக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை யாருக்கு அனுப்புவாங்க, அந்த பேமெண்ட் கேட்வேக்கு அனுப்புவாங்க. பேமெண்ட் கேட்வே அதை வாங்கும், அந்த டேட்டா வாங்கிட்டு நீங்க அந்த இடத்துல போயிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லை ஐசிஐசி பேங்க் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணுவீங்க. அந்த பேமெண்ட் கேட்வே இந்த யூசர்ட்ட இருந்து இவ்வளவு அமௌண்ட் டெபிட் பண்ணிட்டு எனக்கு இந்த பேஜுக்கு அனுப்பிச்சு விடுங்க, ஸ்டேட்டஸ் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை அந்த பேங்கிங் ரெஸ்பெக்டிவ் சர்வருக்கு என்ன பண்ணும், அனுப்பிச்சு விடும். ஸோ அந்த சர்வர் அந்த டேட்டா வாங்கிட்டு ஓகே இவர் அக்கௌண்ட் வந்து 2000 ரூபாய் எடுக்கணுமா, இவர் அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் என்டர் பண்ணிட்டோம் அப்படியே அந்த பாஸ்வேர்ட்லாம் வாங்கி அந்த 2000 ரூபாய் டெபிட் பண்ண முடிஞ்சுன்னா டெபிட் பண்ணிட்டு சக்சஸ் சொல்லி கொடுக்க போகுது. இல்லை டெபிட் பண்ண முடியல அப்படின்னா ஏதோ ஒரு எரர்னா என்ன கொடுக்க போகுது, எரர்னு கொடுக்க போகுது. மறுபடியும் பேமெண்ட் கேட்வேக்கு என்ன வரும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பேங்கிங் சர்வர்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், சக்சஸா எரரான்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி அந்த பேமெண்ட் கேட்வே ஓகே சக்சஸா இருந்துச்சுன்னா இவங்க இந்த பேஜுக்கு அனுப்ப சொன்னாங்க, எரரா இருந்துச்சுன்னா இந்த பேஜுக்கு அனுப்ப சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேஜுக்கு என்ன பண்ணும், ரீடைரக்ட் பண்ணிவிடும். அந்த பேஜுக்கு போகும்போதே ஒரு டேட்டாவோட அது கொடுக்கும். என்ன அப்படின்னா நான் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்ணிட்டேன், அமௌண்ட் எடுத்துட்டேன், நீங்க டிக்கெட்டிங் புக்கிங் என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிக்கெட்டே நம்மளுக்கு என்ன ஆகும், கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப இவ்வளவு பேருக்கிட்ட அந்த டேட்டா வந்து போயிட்டு வரணும்ல, இவர்கிட்ட இருந்து இதை எடுங்க, இதை முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க, ஸ்டேட்டஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே அந்த டேட்டா எல்லாமே என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல தான் இருக்கும், ஜேசான் ஃபார்மேட்ல தான் இருக்கும். முன்னாடி என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ யாருமே என்ன யூஸ் பண்றது கிடையாது, எக்ஸ்எம்எல் யூஸ் பண்றது கிடையாது. எக்ஸ்எம்எல்ங்கிறது ஓல்ட் டெக்னாலஜி. இந்த ஜேசான் பார்க்கும்போது நான் வந்து டிஃபரன்ஸ் சொல்றேன், எக்ஸ்எம்எலுக்கும் ஜேசானுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருந்தது, எதுக்காக நம்ம இந்த இடத்துல ஜேசானை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப ஜேசானை எதுக்கு யூஸ் பண்ண போறோம், நம்ம இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்லேட் ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ண போறோம், ஜேசான். அண்ட் ஈவன் நீங்க ஒரு நோட் பேட் எடுத்துட்டு அதை டாட் ஜேசான் சொல்லிட்டு கூட ஸ்டோர் பண்ணிட முடியும். அது ஜேசன் ஃபைலா மாறிடும். டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலா ஸ்டோர் ஆகுதுல்ல, அது மாதிரி டாட் ஜேசன் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன ஃபைலா ஸ்டோர் ஆயிடும், ஜேசன் ஃபைலா ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஜேசானை ஸ்டோர் பண்ணணும் இல்லை ஜேசான் ஃபார்மேட்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு வச்சீங்கன்னா அதுக்குன்னு கொஞ்சம் ரூல் இருக்கு. ஓகேவா? நீங்க ஜேசான் ஃபைல் நினைச்சிட்டு இந்த ஃபைலை போயிட்டு நீங்க டாட் ஜேசான் சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஜேசான் பார்க்கும்போது பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ இது எல்லாமே பேசிக்கா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னாலே ப்ரீ ரெக்வெஸ்ட் என்னெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கணும், HTML, CSS, JavaScript, JSON, Ajax இது எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கும். பட் இதுக்கு அடுத்து நீங்க ஆங்குலர் லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா டைரக்டா இதுக்கப்புறம் நம்ம ஆங்குலர் போயிட போறோமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ டைப் ஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப் வேண்டாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும், இதுல டைப் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கும். டைப் ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் a super set of JavaScript. டைப் ஸ்கிரிப்ட்னா என்ன, இட்ஸ் a super set of JavaScript. மீனிங் என்ன அப்படின்னா இந்த பிளைன் கோர் JavaScriptல oops கான்செப்ட்ஸ் கிடையாது. ஓகே, இந்த பிளைன் JavaScript இந்த ப்ரௌசர்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகிற இந்த பிளைன் கோர் JavaScriptல என்ன கிடையாது, oops கான்செப்ட்ஸ் கிடையாது. ஓகே, அந்த பிளைன் JavaScriptை ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டோட எழுதி கொடுத்தது தான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டைப் ஸ்கிரிப்ட். இதுதான் ஆங்குலர் JS வெர்ஷன் 1க்கும் ஆங்குலர் 2+ இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? வெர்ஷன் 1 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் JS, வெர்ஷன் 2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் 2. நேம்லயே பாருங்க, நம்ம சொல்லும் போதே ஆங்குலர் JS 2ன்னு சொல்ல மாட்டோம், என்னன்னு தான் சொல்லுவோம், ஆங்குலர் 2 தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெர்ஷன் 1ல நம்ம பியூரா யூஸ் பண்ணது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா JavaScript.
வெர்ஷன் 2ல இருந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? டைப் ஸ்கிரிப்ட். உடனே நீங்க கேட்கலாம், அப்புறம் எக்ஸா நம்ம இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சோம், டைரக்டாக டைப் ஸ்கிரிப்ட் வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. டைப் ஸ்கிரிப்ட்லயும் ஸ்டில் அந்த பேஸ் என்னன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன லேர்ன் பண்ணுமோ எல்லாத்தையும் எங்க யூஸ் பண்ண போறோம்? டைப் ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுவோம். பட் அதை ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டா யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டா என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? புரியுதா? ஊப்ஸ் கான்செப்ட் படிச்சிருப்பீங்கல்ல? ஓகே, ஸோ படிக்காட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் இந்த இடத்துல லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டா எழுதுறது அப்படிங்கிறதான் டைப் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமயே டைரக்டா எங்க போயிடலாம்னா ஆங்குலர்ல போயிடலாம். ஆங்குலர் வந்து உள்ள போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட போயிடலாம். பட் அப்படி போனோம் அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெத்தட் இன்பில்ட்டா ஆங்குலர்ல உள்ளதா இல்லாட்டி டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்குதான்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோட் ஜேஎஸ் அண்ட் ஈவன் ரியாக்ட் ஜேஎஸ்ல கூட அவங்க என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு ஆங்குலர்ல போயிட்டு இந்த டைப் ஸ்கிரிப்ட் டெக்னாலஜி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா மேபி நீங்க இது ஆங்குலர்ல இருக்கிற ஃபீச்சர்னு சொல்லிட்டு நினைச்சிடலாம். பட் அந்த ஃபீச்சர் எதுல இருக்காது? ஆங்குலர்ல இருக்காது. என்ன ஃபீச்சரா இருக்கும்? அது டைப் ஸ்கிரிப்ட் ஃபீச்சரா இருக்கும். ஓகே, நாளைக்கு நீங்க ரியாக்ட் பண்ண போனீங்கன்னா இது நம்ம ஆங்குலர்ல தானே படிச்சோம், ஏன் இங்கேயும் வருது அப்படின்னு கேட்கலாம். பட் அது ஆங்குலர்ல உள்ளது கிடையாது. எதுல உள்ளது? அது டைப் ஸ்கிரிப்ட் உள்ளது. ஸோ இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஒரு ஆங்குலர்ல நீங்க என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ண போறீங்களோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த இடத்துல லேர்ன் பண்ண போறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம எங்கேயே போக போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆங்குலர். ஓகேவா? இன்னைக்கு டேட் வரைக்கும் ஆங்குலர் த லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா 14. ஓகேவா? மேபி நான் உங்களுக்கு இந்த ஆங்குலர் டீச் பண்ணும்போது வெர்ஷன் 15 வந்தாலும் வரலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் அவங்களோட வெர்ஷன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம 14 தானே லேர்ன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து முன்னாடி இருக்கிற 13 வெர்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா? டைரக்டா 14 போறமே, அப்போ முன்னாடி உள்ளதான் தெரிஞ்சிருக்கணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வெர்ஷன் 14ல ஸ்டில் 95% ஆஃப் கோட் எதுல உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆங்குலர் 2ல உள்ளதுதான். ஆங்குலர் 2 ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த ஆங்குலர் 14ல 95% ஆஃப் கோட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்ப ஜஸ்ட் ஒரு 5%க்கு ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வெர்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோட் லெவல்ல பெரிய சேஞ்ச் கிடையாது. பட் ஃப்ரேம் ஒர்க்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களோட லைப்ரரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லெவலில் என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான சேஞ்சஸாக இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டு நான் கூட வந்து டெப்ளாய் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கம்பைல் பண்ணி வெளியில எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு ஆங்குலர் 7ல பண்ண அந்த டெப்ளாய்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு வர கோடு வந்து எனக்கு ஒரு 8 MB இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே அப்ளிகேஷன் ஆங்குலர் 14 வழியா நான் டெப்ளாய் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 8 MBக்கு பதிலாக ஒரு 5 MB இல்லை ஒரு 4.5 MB தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க? பாதியா ஃபைல்ஸ் என்ன பண்றாங்க? சேவ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபீச்சர்லையும் இப்போ நான் ஆங்குலர் 14 லேர்ன் பண்றேன், சப்போஸ் ஃபீச்சர்ல வந்து எனக்கு 15 வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நான் முதல்ல படிக்கணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் இன்டர்நெட் போங்க, வாட் ஆர் த நியூ ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்டட் இன் ஆங்குலர் 15 சொல்லிட்டு போடுங்க. மேபி அந்த இடத்துல கோட் லெவலில் எதுவுமே சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன சின்ன சேஞ்ச் என்ன பண்ணலாம்? அவங்க கொடுக்கலாம். அப்போ மறுபடியும் சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் போகும்போது இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்கல்ல, அது ஈஸி தான் பண்ணி கொடுப்பாங்களே தவிர என்ன பண்ண மாட்டாங்க? காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. அப்படிதானே? முன்னாடி எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க, அடுத்து என்ன வந்தது? சைக்கிள் வந்தது, அடுத்து என்ன வந்தது? பைக் வந்தது, அடுத்து கார் வந்தது. எல்லாமே அடுத்து ஈஸியா தான் போயிட்டு இருக்குமே தவிர என்ன பண்ண மாட்டாங்க? காம்ப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, என்னடா 6 மாசம் ஆயிடுச்சு அடுத்த வெர்ஷன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஐயோ அடுத்த வெர்ஷன் வந்துருமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஓகே, ரைட். ஸோ நம்ம லேர்ன் பண்ண போறதும் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போதைக்கு இருக்கிற 14. சப்போஸ் அந்த டைம்ல 15 வந்துச்சுன்னா என்ன தான் லேர்ன் பண்ண போறோம்? 15 தான் லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் நம்மளோட லேர்னிங். இவ்வளவுதான் என்ன பண்ண போகுது? நம்மளோட லேர்னிங் இருக்க போகுது. பட் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஷாப்பிங் ஆர்ட் அப்ளிகேஷன். ஓகே, இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்க இந்த மிடில்வேர் அண்ட் பேக் எண்ட் எல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஒரு ஏபிஐ வழியா கால் பண்ண போறீங்க. எப்பவுமே இதை மட்டும் வச்சு என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எண்ட் டு எண்ட் முடிச்சிட முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரால என்னதான் பண்ண முடியும்? ஃப்ரண்ட் எண்ட் தான் பண்ண முடியும். பேக் எண்ட் டெவலப்பரால என்ன மட்டும் தான் பண்ண முடியும்? பேக் எண்ட். ஒரு பேக் எண்ட் டெவலப்பர்கிட்ட வந்து ஆங்குலர்ல பண்ண சொன்னா அவரால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணாருன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரால தான் அவரால் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தேவையான ஏபிஐ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இங்க இருக்கு பார்த்தீங்களா ஷாப்பிங் ஆர்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த ஏபிஎஸ் எல்லாமே கொடுத்துருவேன். இந்த ஏபிஐ நம்ம எதுல இந்த ஏபிஐ நான் எதுல பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா நோட் ஜேஎஸ் அண்ட் மாங்கோ டிபியில் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே,
ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு யூசர் ரிஜிஸ்டர் பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபிஐ தான் என்ன பண்ண போறீங்க, கால் பண்ண போறீங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்கு, என்ன ஃபார்மேட்ல இருக்கு. ஜேசான் சொன்னல, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஜேசான் ஃபார்மேட். சொன்னல, இங்க இருந்து நீங்க ஒருத்தர் வந்து ரிஜிஸ்டர் பண்றாரு அப்படின்னா, இவரோட டேட்டா நான் பேக் எண்டுக்கு அனுப்புனா இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் என்ன பண்ணுவேன், டேட்டாவை பேக் எண்டுக்கு அனுப்பிச்சுடுவேன். ஓகே, அப்ப இந்த ஏபிஐ கால் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருந்திருக்கணும், நான் எப்படி டேட்டா அனுப்பிச்சுடணும், அங்கிருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரும், எனக்கு தேவையான டேட்டா அந்த ரெஸ்பான்ஸ்ல எங்க இருக்கும், அதை எப்படி எடுத்து நான் ப்ரௌசர்ல காமிக்க போறேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க, லேர்ன் பண்ண போறீங்க. ஓகே, அப்போ லேர்னிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. ஸோ இந்த மிடில்வேர் அண்ட் பேக் ஹேண்டுக்கு நான் அந்த ஏபிஐ உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த ஏபிஐ தான் என்ன பண்ண போறீங்க, நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க. எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றது, கார்ட்ல ஆட் பண்றது, கார்ட் கவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, கார்ட் அப்டேட் பண்றது, கார்ட் ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்றது, என்னோட கார்ட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது, இந்த கேட்டகரிஸை ஃபுல் பண்ணி எடுத்துட்டு வருது, இந்த பக்கம் போனோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸை ஃபுல் பண்ணி எடுத்துட்டு வருது. ஓகே, எல்லா ஏபிஐஸுமே இதுக்குள்ள இருக்கும். இந்த ஏபிஐல என்ன பண்ண போறீங்க, கால் பண்ண போறீங்க. இந்த ஏபிஐ ஆக்சுவலி நான் அந்த இடத்துல அஜாக்ஸ் சொன்னேன்ல, இங்கேயே நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா ஒரு 2 ஏபிஐ கால் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அந்த ஏபிஐனா என்னங்கிறது இங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். இந்த பக்கம் வரும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகிடும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் அவர் கோர்ஸ் பிளான். ஓகே, ஸோ ரொம்ப அதிகமாக என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ண போறோம். ஓகே, ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு இது எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, நான் கொடுக்க போற எல்லா ப்ராக்டிகல்ஸுமே நீங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஒரு சேலஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு ப்ராக்டிகலை கூட நான் என்ன பண்ண போறது இல்லை, ஸ்கிப் பண்ண போறது இல்லை. நான் எல்லாத்தையுமே என்ன பண்ண போறேன். ஒரு 2 நாள் லேட் ஆச்சுன்னா கூட, நான் ஸ்லோ லேர்னராக இருந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. 2 நாள் கழிச்சா அந்த ப்ராக்டிகல் என்ன பண்ண போறேன், ஓனா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு நீங்களே. ஸோ இதை நீங்க கரெக்டா எல்லா ப்ராக்டிகல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு கோர்ஸ் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. ஈவன் எனக்குமே தான் சொல்றேன். ஒரு ஜிம்முக்கு போறோம், ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணாதானே ஏதாவது சேஞ்ச் நடக்கும். போயிட்டு அப்படி சும்மா நின்றுட்டு வந்தோம்னா ஏதாவது நடக்குமா, எதுவுமே நடக்காது. அதுமாரி தான் இந்த கிளாஸ்க்கு வந்து நீங்க ஏதோ சம்திங் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அது ப்ராக்டிஸே பண்ணலை அப்படின்னா வித்தின் 1 வீக்ல அது மறந்து போயிடும். சீரியஸாக சொல்றேன். அடுத்த வாரம் ஏதோ ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணும்போது போன வாரம் என்ன படித்தோம் அப்படிங்கிறது என்ன ஆகிடும், மறந்து போயிடும். ஓகே, நம்மளோட கோர்ஸ்ல ஃப்ரீக்வெண்ட்டாக கோட் ரிவ்யூஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் என்ன டாஸ்க் கொடுத்தனோ அந்த டாஸ்க்கை வர சாட்டர்டே வந்து கோட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எல்லாருமே அவங்களோட கோட் என்ன பண்ணணும், காமிக்கணும். ஆஃப்லைன் அட்டன் பண்ணுறவங்க லேப்டாப் எடுத்துட்டு வந்துடணும். ஆன்லைன் அட்டன் பண்ணுறவங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி அவங்களோட கோடை காமிக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு பெரிய லைனில் கோட் எழுதி கூட நீங்கள் அந்த டாஸ்க் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது, இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ் எல்லாமே நான் அந்த இடத்துல கொடுப்பேன். ஓகே, அண்ட் ஆல்சோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா QA செஷன். ஓகே, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஒருத்தர்கிட்ட ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கேயே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம கிளாஸ்ல 20 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட 3 கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இங்கே எத்தனை கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு, 60 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க லிசன் பண்ணலாம். ஸோ நீங்க உங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸை நீங்க ஆன்சர் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் நம்ம எங்க இருக்கிறோம், எங்க நம்ம ஸ்டே பண்ணி நிற்கிறோம், இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணும், தெரிய வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் பயமா இருக்கும். போக போக அந்த பயம் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம அந்த QA செஷன்ஸ் வைக்கிறோம். ஓகேவா, பட் எல்லாருமே என்ன பண்ணணும், பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, 20 பேருமே ஆன்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 60 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நமக்கு தெரிய வருமா, தெரிய வராது. ஸோ நம்மளே 2 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்மள மாதிரி எல்லாருமே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர் நமக்கு தெரிய வருமா, தெரிய வராது. ஸோ அவங்ககிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா நீங்களே அதை மைண்ட்ல என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த QA செஷன். ஓகேவா, ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க இந்த இடத்துல பண்ண போறீங்க. ஒரு சின்ன லெவல் ப்ராஜெக்ட்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு ரியல் டைம் ஷாப்பிங் கார்ட் ப்ராஜெக்ட் வரைக்கும் என்ன பண்ண போறீங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி 2 நாள் டிலே ஆனா கூட பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா அந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ ப்ராக்டிகல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஓகே, அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட் காமிச்சிருப்பேன். இதை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பேன், காமிச்சிருப்பேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 2 இல்லை ஒரு 3 டாஸ்க் நான் கொடுப்பேன். அதை நீங்க என்ன பண்ணணும், பண்ணிட்டு வரணும். புரியுதா, பண்ணிடலாம் தானே? ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன்.
ஓகே, நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றேனோ அந்த வேலையை என்ன பண்ணுங்க, ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பிகினிங்ல கஷ்டமா இருக்கும். பிகினிங்ல எல்லாமே கஷ்டம் தானே. இன்னும் ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா கூட பிகினிங்ல என்னதான் அது கஷ்டம் தான். 2 தடவை விழுந்து இருந்துச்சாதான் என்ன பண்ண முடியும், சைக்கிளே ஓட்ட முடியும். ஸோ தி பிகினிங் இஸ் ஆல்வேஸ் ஹார்ட். ஓகே, பட் அதற்கு பயந்துட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்மளால என்ன பண்ண முடியாது, எடுத்து வைக்கவே முடியாது. ஓகே, அதனால பிகினிங் வந்து கஷ்டமா தான் இருக்கும். அந்த 1 மந்த் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு பயந்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கஷ்டப்பட்டு 1 மந்த் தாண்டி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த மந்த் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் அங்க பண்ணது தானே, எடுத்து டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க முடிச்சு. நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த இடத்துல. ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவர் முடிச்சுட்டு டிசிஎஸ்ல என்ன பண்ணியிருக்காரு, ஜாப் வாங்கியிருக்காரு. ஓகே, த ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அவருக்கு அந்த அவர் பண்ற அந்த டெடிகேஷன்ஸ் ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த இடத்துல நீங்களே பார்க்கலாம் உங்களுக்குள்ளேயே. எப்போ அப்படின்னா கொடுக்குற ப்ராக்டிகல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான். அதை நான் சொல்லிடுறேன். யார் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாலும் சரி, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அது என்ன ஆகாது, மைண்ட்ல போய் ரீச் ஆகவே ஆகாது, பெர்மனண்டா ஸ்டோர் ஆகவே ஆகாது. ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட், உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பயத்தை அப்படியே என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. ஓகே, பயம் இருக்கிறது நல்லதுதான், அது நல்ல பயம் தான். என்னால் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறது நல்ல பயம் தான். பட் அந்த பயம் வந்து வேண்டவே வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்மளோட கிளாஸ் வந்து வெரி பேசிக், 0ல தான் ஸ்டார்டே பண்ணுவோம். ஓகேவா? நான் வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன், இல்லை நான் படிச்சு முடிச்சு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பயமே வேண்டாம். எதை எடுத்தாலும் சரி, வாட் இஸ் அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்டார்டே பண்ண போறோம். ஓகே, ஸோ ஈவன் ஒரு இஃப் பிளாக் கூட நம்ம இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகும், ஒரு இஃப் எல்ஸ் கூட எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ண போறோம், நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஈவன் உங்களோட கிளாஸ்ல மேபி ஒரு டீம் லீடு, ஒரு ஜாவாவில் ஒர்க் பண்ற ஒரு டீம் லீடு இருக்கலாம், இல்லை வேற ஏதோ டொமைன்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் கூட இருக்கலாம். பட் அவருக்கு இதெல்லாம் தெரியும், இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே என்ன பண்றது கிடையாது, ஸ்கிப் பண்றது கிடையாது. ஓகேவா? எல்லாமே எங்க இருந்தா லேர்ன் பண்ண போறோம், 0ல இருந்தா லேர்ன் பண்ணணும். யாருமே என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது, நான் வேற டொமைன்ல இருந்து வந்துருக்கேன் சார், அதனால எனக்கு லேட் ஆகுது பிரச்சனை கிடையாது, என்னால பண்ண முடியல அப்படிங்கிறது சொல்லவே கூடாது. ஏன்னா பண்ண முடியல அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் என்ன இருக்க போகுது, கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ல ரொம்ப லீஸ்டா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் கிளாஸ் இருக்கும். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு, நீங்க பேசுறது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு, இல்ல கிளாஸ் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கூட பர்சனலா என்னை வந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட ஒரே கோல் என்ன அப்படின்னா, 20 பேர் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15 பேரையாவது என்ன பண்ணணும், ஜாபுக்கு அனுப்பணும். ஓகே, அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ அப்படிதான் நான் ரெடி பண்ணணும், உங்களை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு இதோட இருக்கேன். எனக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், ஜாப் வாங்கிடலாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்ஸ் வந்து அவ்வளோ ஓப்பனிங்ஸ் வருது. ஓகே, ஸோ நம்மளோட பேட்ச், நம்மளோட கிளைண்ட்ஸே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஆங்குலர் கிளைண்ட். ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கிளைண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு பேட்ச் முடியறதுக்கு 3 மாசம் ஆகுது. ஓகே, பட் அவங்க மாசம் மாசம் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மகிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ கொடுக்கறதுக்கு என்ன இல்லை அப்படின்னா ப்ரொஃபைல் இல்லை. ஓகே, ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பிளேஸ் ஆயிருப்பாங்க. ஓகே, இங்க பாருங்க, இது நேற்று போட்ட ஓப்பனிங். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க சப்போஸ் ஆல்ரெடி ஒரு டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ பப்ளிஷிங், இல்லை ஒரு டேட்டா என்ட்ரி, இல்லை வேற ஏதோ ஒரு ரிலேட்டட் ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த கோர்ஸோட அவுட்புட்டை வச்சுட்டு நீங்க 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களால அதுல என்ன பண்ண முடியும், ஷோ பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நான் எல்லாருக்கும் இது சொல்லல. சார் நான் ஆல்ரெடி வந்து ஒரு 18,000 சேலரி வாங்கிட்டு இருக்கேன், இப்போ நான் ஃப்ரெஷராக போனால் எனக்கு 18,000 கொடுக்க மாட்டாங்க தானே, பட் எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நம்ம இந்த கிளாஸ்ல இந்த கோர்ஸ்ல நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்களோ இதே நீங்க உங்களோட ப்ராஜெக்டா கூட நீங்க வெளியில என்ன பண்ணிக்க முடியும், சொல்லிக்க முடியும். லாஸ்ட் 6 மந்த் நான் ஆங்குலர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி வரைக்கும் நான் அதுல தான் ஒர்க் பண்ணேன், இ பப்ளிஷன் தான் ஒர்க் பண்ணேன். லாஸ்ட் 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் நான் வந்து ஆங்குலர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க முதல்ல என்ன ஆகணும், ரெடி ஆகணும். அப்படி யாராவது பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன ப்ராக்டிகல்ஸ் கொடுக்கணும் அதோட ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும், அதிகமாக நீங்க லேர்ன் பண்ணணும். ஓகே, அப்படி யாராவது மைண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அது கூட இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கு. ஸோ உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரியாத விஷயம் கூட நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்,
லேர்ன் பண்ணுவோம். பட் அதை நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா நிறைய இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஒரு 1 month அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதையும் ஒரு ஓவர்வியூ பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். அந்த QA செஷன்லாம் அது கவர் ஆகும். ஏன்னா விட்டுட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, 3ஆம் மாசம் போகும்போது ஃபர்ஸ்ட் மாசத்துல என்ன படிச்சோம் அப்படிங்கிறது என்ன ஆயிடும், மறந்துடும். அதனால முன்னாடி உள்ளதும் ரிவிஷன் பண்றதுக்கும் நம்ம இந்த இடத்துல பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபீட்பேக் ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, ஸோ உங்களுக்காக தான் அந்த கோர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ண முடியும், கிளாஸஸ் எடுத்துட்டு போக முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, ப்ராக்டிக்கல் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஸோ கோர்ஸோட லாஸ்ட் மந்த் முடியறதுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் சாம்பிள்ஸ் கொடுத்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ரெஸ்யூம்னா எப்படி இருக்கணும், ஸோ இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா? ஸோ ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு PDF-ஆகவே கொடுத்துருவோம். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு, ஆங்குலருக்கு எல்லாருக்குமே கொடுத்துருவோம். ஸோ வந்து இன்டர்நெட்ல இருந்து எடுத்ததெல்லாம் கிடையாது. நம்மளோட கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ போகும்போது ஒரு சின்ன லெவல் கம்பெனிலேருந்து பெரிய லெவல் கம்பெனி வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், எடுத்து வச்சிருக்கோம். இது வரைக்கும் இன்டர்வியூ போய் ஸ்டூடெண்ட் சொல்றது எல்லாமே இதை தாண்டி என்ன கேட்டதில்லை, கொஸ்டினே கேட்டதில்லை. மொத்தமே ஒரு 200 கொஸ்டின் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு 200 கொஸ்டின்ஸ்ல நம்ம என்ன ஆயிடலாம், பிளேஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற நம்ம இதில் என்ன பண்ணிடுவோம், கைட் பண்ணிடுவோம். உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று, ப்ராப்பராக கிளாஸுக்கு வரணும், கொடுக்குற ப்ராக்டிக்கல் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். லேட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, லேட் ஆனால் ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 days லேட் ஆகுதுன்னா என்ன கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து ப்ராக்டிக்கல் வரும்ல, அப்போ இதை பண்ணால் அதை எப்போ பண்ண முடியும் நம்மளால. ஓகே, ஸோ டெடிகேட்டடாக இருக்கணும், இன்ட்ராக்டிவாக இருக்கணும், அவ்வளோதான். பண்ணிடலாம்ல, பேசலாம்ல? சரி, ஃபைன். ஸோ எதுவாக இருந்தாலும் ரீச் பண்ணுங்க. என்னோட நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல. ஓகே, ஸோ கோபின்னு சொல்லிட்டு இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்ததுல இல்லை நம்மளோட கோர்ஸ் பிளான்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்? சார் இதை கவர் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் சொல்லுங்க. பாருங்க, இது ஒரு கேண்டிடேட் வந்து எனக்கு அனுப்பிச்சது. அவர் அட்டன் பண்ண LRTல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஓகே, ரவுண்ட் 1ல என்ன கேட்டாங்க, ரவுண்ட் 2ல கிளைண்ட்ல இருந்து என்ன கேட்டிருந்தாங்க, கிளைண்ட் இன்டர்வியூ. ஓகே, ஸோ ரவுண்ட் 3ல என்ன கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருப்போம், நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இன்டர்வியூங்கிறது என்ன, ஒரு 20 minutes ஒருத்தர் டெக்னிக்கலாக இம்ப்ரெஸ் பண்ணுறது தான். கரெக்டா, ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ பயம் இருந்துச்சுன்னா பயமே வேண்டாம், நான் பண்ண போகிறேன், படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட வாங்க, கண்டிப்பாக முடியும். ஓகே, எனி டவுட்ஸ்? சரி, ஸோ நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் தானே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து October 10th. ஓகேவா? ஸோ 8 o'clock நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ண மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு, யூ கேன் ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் ஒரு 10 minutes இல்லை ஒரு 5 minutes முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, ஐயோ நம்ம வந்து இன்னும் வெயிட்டிங்லேயே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதில் மெசேஜ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவேன், கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ. Thanks, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. October 10th. நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா HTML சும்மா எடுத்து பாருங்க. HTML5 சும்மா, ஆமா HTML5 அப்படின்னு சொல்லி HTML5 tutorial அப்படின்னு சொல்லி போடுங்க. சும்மா பார்த்து வைங்க. பட் எப்படியா இருந்தாலும் நம்ம 0ல இருந்து என்ன பண்ணுவோம், ஸ்டார்டே பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு டைம் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா HTML5 என்ன பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. The videos எல்லாம் பேக்கப் கிடைக்குமா சார்? டிரைவ்ல அப்லோட் பண்ணுவேன் நான். எல்லாருமே உங்களோட இமெயில் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. ஆமா, குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நேம் அண்ட் இமெயில் ஐடி. ஓகே, தேங்க்யூ.